சகாஞ்சி பேசுகின்றேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 11 மனமிட்டு பேசுகிறேன். இன்று பேச இருக்கும் தலைப்பு நான் ஒருவனே போதும். என்னகமே, ஆழ்மனதை சரியாக பயன்படுத்தினால் எப்படி வெற்றியடைய முடியும்? அதே ஆழ்மனதை தவறான எதிர்மறை எண்ணங்கள் பதிந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் உதாரணத்துடன் எனக்கு விளக்கினீர்கள். அப்படியென்றால் ஆழ்மனதை நான் எவ்வாறு பயன்படுத்துவது? என் மனதில் எதிர்மறை எண்ணங்களும் எழுமே, அதை எப்படி நான் தவிர்ப்பது? பி பாசிட்டிவ். வள்ளலாரை போல, ராமலிங்க அடிகளாரை போல நீ நேர்மறையாக இரு. அவர் ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார் சிறுவனாக இருந்த பொழுதே பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்கே சொல்லித்தரப்பட்ட ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம் என்ற பாடலை கேட்டதும், இது என்ன, இந்த பாடலில் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று எதிர்மறையாகவே எழுதியிருக்கின்றார்களே, இது சரிப்படாது என்று அவர் தனக்காக ஒரு பாடலை உருவாக்கி கொண்டார் அல்லவா, வேண்டும் வேண்டும் என்று. அதேபோல் நீ நேர்மறை எண்ணங்கள் எப்பொழுதும் உன் மனதில் தோன்றிக் கொண்டு இருக்குமாறு நீ செய்து கொள். அதை உன்னால் முடியும். சரி என்னகமே, இன்று நான் ஒருவனே என்று, நான் ஒருவனே போதும் என்று சொல்கின்றாய். இன்று என்ன ஆணவ மனதை பற்றி பேசப்போகின்றாயா? இல்லை, நான் பரமாத்மா என்ற தலைப்பில் ஒரு ஆன்ம யுக்தி கவிதை உனக்கு வழங்க இருக்கின்றேன். என்ன சொல்கின்றீர்கள் என்னழகமே? நான் பரமாத்மாவா? ஆம். புறநான் ஓய்ந்து அகநான் அடைந்து அகத்தை அறிய அகமற்று போக நான் நானாகி நான் பரமாத்ம நிலையானதே. கவி நல்லா இருக்கு என்னகமே, விளக்கம் சொல்லு. பரஞ்சோதி மகான், ஞானவள் பரஞ்சோதி மகான் ஜிபிஎம் நான் கடவுள் என்ற ஞான நூலை வழங்கி நமக்கு சென்றுள்ளார். கீழ நாட்டு மதங்கள் அகம் பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தை நமக்கு வழங்கி விட்டு சென்றுள்ளன. அதே வகையில் நான் என்படியாக நான் பரமாத்மா என்ற ஞான யுக்தியை பற்றி உனக்கு பேச இருக்கின்றேன். நான் உணர்ந்த ஞான யுக்தியை பற்றி பேச இருக்கின்றேன். புறநான் ஓய்ந்து வெளித்தேடல்கள், மனிதனுடைய வெளித்தேடல்கள் ஓய்ந்த பின் அவன் இயல்பாகவே உள்ளார்ந்து பயணிக்க தொடங்கிவிடுவான். ஆணவ மனதின் ஆதிக்கம் இருக்கும் வரை அவன் வெளியே தேடிக்கொண்டேதான் இருப்பான். அந்த தேடலை அவன் உணர்வுடன் தேடும் பொழுது அந்த தேடல் இயல்பாகவே நின்றுவிடும். அவனுக்குள் இயல்பாகவே உள்ளார்ந்த பயணத்திற்கு ஆயத்தமாகும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இந்த உள்ளார்ந்த தேடல் ஏற்பட்டவனின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அல்லவா? அவன் காணும் காட்சி பொருளிலெல்லாம் செயலிலெல்லாம் அவனுக்கு ஞானம் போதிக்கும் போதிமரமாகிவிடும்.
என்ன சொல்கின்றீர்கள் நகமே? ஆம், பாரதி சொன்னார் அல்லவா, எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று. அதேபோல் உள்ளார்ந்து பயணிக்கும் ஒருவனுக்கு பார்க்கும் இடமெல்லாம் குருமார்கள் ஆக அவர்களுக்கு தோன்றும். ஒன்றும் புரியவில்லை, ஏதாவது உதாரணத்தோடு சொல்கின்றேன், சொல்லுங்கள். நான் உள்ளார்ந்து பயணிக்கும் பொழுது வெளியுலகில் தோன்றும் இருக்கின்ற அந்த பலகைகள், ஒரு சாதாரண பலகைகள் கூட, விளம்பர பலகைகள் கூட எனக்கு ஞானத்தை போதித்தன. கேடிவி என்றால் உனக்கு தெரியுமா? கேடிவி ஒரு டிவி சேனல். எஸ், அது வந்த புதிதில் அந்த நிறுவனத்திற்கு, அந்த கேடிவி நிறுவனம் விளம்பரத்திற்காக மிகப்பெரிய பேனர்களை வைத்து கேடிவி நான் ஸ்டாப் கொண்டாட்டம் என்ற ஒரு விளம்பர பலகையை வைத்தார்கள். அதை நான் பார்த்தேன். நான் தான் பார்த்துருக்கேன். குறுக்கே பேசாதே, நான் சொல்வதை நிதானமாக கேள். கேடிவி அந்த பலகையை பார்த்த பின் எனக்குள் உள்ளார்ந்த ஒரு சிந்தனை ஓட ஆரம்பித்து விட்டது. கே கற்றலையும், டி தேடலையும், வி விடுங்கள். விட்டால் உன் வாழ்க்கை நான் ஸ்டாப் கொண்டாட்டமாகிவிடும். ஒரு மனிதன் கற்றலையும் தேடலையும் விடும் பொழுது அவனுக்குள் கொண்டாட்டத்தன்மையான வாழ்க்கை தொடங்கிவிடும் என்ற ஒரு ஞான யுக்தி அந்த விளம்பர பலகையிலிருந்து எனக்கு கிடைத்தது. கற்றலையும் தேடலையும் விடுங்கள், உங்கள் வாழ்க்கை கொண்டாட்டமாகிவிடும். அது எப்படி? கற்றலையும் தேடலையும் விட்டால் கொண்டாட்டமாகிவிடும். கற்றல் என்பது என்ன? நீ உன் ஆணவ மனதை பதியப்பட்ட செய்திகள் தான் கற்றல், கல்வி. அதை விட வேண்டுமென்றால் அதை கவனித்து அதனை ஓய்வுபடுத்துவது தான் தேடல். நீ ஞானத்தை வெளியே தேடுகின்றாய் அல்லவா? அது தேடப்படும் பொருள் அல்ல, அது உணர்வு. அது உனக்குள் இருக்கின்றது. அந்த உணர்வை நீ மறந்து விட்டாய். அதை நீ அறிய வேண்டுமென்றால், அதை நீ உணர வேண்டுமென்றால் அந்த தேடலை நிறுத்த வேண்டும். ஆனால் ஆணவ மனம் அந்த ஞானத்தை கூட வெளியே தேட உன்னை தூண்டிவிடும். அந்த தேடலையும் நீ தன் உணர்வுடன், விழிப்புடன் தேடினால், உணர்வுடன் தேடினால், அது இயல்பாகவே அந்த தேடல் நின்று உனக்குள் உள்முகமாக பயணிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். அப்படி உள்முகமாக செல்ல 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 அங்கே அகநானும் நானில் உள்ள அந்த அகமும் மறைந்துவிடும். புறநான் ஓய்ந்து அகநான் அடைந்து அகத்தை அறிய அறிய நீ உள்முக பயணத்தில் செல்ல செல்ல அந்த அகநானில் உள்ள அந்த அகம் உன்னுடைய விழிப்புணர்வு மிக்க தேடலால் மறைந்துவிடும். எஞ்சியிருப்பது நான், அதுதான் பரிபூர்ண நான், அதான் சூப்பர் கான்சியஸ் நான். அந்த நான் உனது ஆணவ நானிலிருந்து உயிர் தெழுந்த பரிபூர்ண நான், பரிபூர்ண விழிப்புள்ள நான். அந்த நான் நிலைக்கு உயர்ந்தால் நீ பரமாத்ம தன்மை அடைந்து விடுகிறாய் என்ற அர்த்தம். புரிகிறதா என்னகமே? நீ மிக உயர்ந்த விஷயங்களை எளிதாக சொல்லிவிடுகின்றாய். எங்களுக்கு புரிகின்றது, ஆனால் புரியவில்லை. ஆம், நீயும் உள்ளார்ந்த பயணி. இந்த சிறு ஞான யுக்தி கவிதையை தியானி, உனக்கும் புரிய வரும். நான் ஒருவனை போதும் என்று சொன்னேன் அல்லவா? அதை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நான், இந்த பரிபூர்ண நான், அந்த பரிபூர்ண உணர்வு உள்ள அந்த நான் ஒருவனுக்கு உயிர் தெழுந்து விட்டால்
அவன் இந்த பூ உலகில் எதனையும் எதிர்கொள்ளலாம். அந்த நான் என்ற உணர்வே போதும். அவனது படைக்கு படை வீரர்கள் தேவையில்லை, அவன் ஒருவனே போதும். அப்படி அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் நிதானத்தையும் அந்த பரிபூர்ண நான் உனக்கு வழங்கும். அப்படி பெற்றவர்கள் தான், அந்த நானை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் தான் ஞானமடைந்த ஞானிகள். ஆனால் இந்த நான் நீ குழந்தையாக இருக்கும் பொழுதே அது பரிசுத்தமாக உனக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த சமுதாயம் உன்னை வளர்க்கிறேன் என்ற பெயரில், கல்வி அறிவை கொடுக்கின்றேன் என்ற பெயரில் மாசுகளை திணித்து விட்டது. அந்த மாசுகளின் ஆதிக்கத்தால் உன் பரிபூர்ண நானை நீ மறந்து விட்டாய். உன் வீட்டை விட்டு வெகு தூரம் வந்து விட்டாய். உன் முகவரியை மறந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கின்றாய். அந்த முகவரியை நீ அறிவதற்கு உன்னை நீ உற்று நோக்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருப்பேன். அப்படி நீ உள்முகமாக பயணிக்கும் பொழுது அந்த பயணத்தின் எல்லையில் நீ பரமாத்மா நான் என்று உணர்ந்து கொள்வாய். இந்த நிலையில் சென்றுவிட்டால் அந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பணி செய்ய ஆரம்பித்துவிடும். தனக்குள் இருக்கும் பிரம்ம துளியை உணர்பவனுக்கு இந்த பிரபஞ்சமே பணி செய்ய காத்திருக்கின்றது. இந்த ஞான யுக்தியும் என் வழியாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. தனக்குள் இருக்கும் இந்த பிரம்ம துளி, அந்த மனிதனுக்குள் இருக்கும் அந்த சிறு பிரங்கை விழிப்புணர்வு, அதை கவனித்து கவனித்து அகக்கணல் மூட்டி கவனித்து கவனித்து அதை அந்த சிறு துளியை பெருநெருப்பாக்கி, அந்த பெருநெருப்பை பேரொளியாக்கி, அந்த பேரொளியை 1000 சூரியன் வெளிச்சத்திற்கு சமமாக உன்னை உயர்த்தி விழிப்புணர்வு உயர்த்திவிட்டால் நீயே அந்த பரிபூர்ண நானாகிய நான் பரமாத்மலைக்கு உயர்த்திடுவாய். உன் வழியாக அந்த பரமாத்மா தன்மை வெளிப்பட்டுவிடும்.